பெண்டிங் ஒர்க்ஸ் வச்சுட்டு முடிக்க முடியாமல் ஸ்ட்ரகிள் ஆகிட்டு இருக்கீங்களா? நான் சொல்ல போகிற இந்த 4 ஆப்ஸ் உங்களோட ஃபுல் பொட்டன்ஷியல் அன்லாக் பண்ண யூஸ் ஆக போகுது. இதை தான் நான் என்னோட டே டு டே லைஃப்பில் யூஸ் பண்ணிட்டு இருக்கிற ஆப்ஸ். இந்த வீடியோ கடைசி வரை வாட்ச் பண்ணுங்க. உங்களுக்கு நான் இன்னொரு கிஃப்ட் வச்சிருக்கேன். ஸோ ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நீங்கள் என் ஃபேஸை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நான் அனீஸ். இந்த ஜென்சி ஃபஸ்டி சேனலில் அஸ் அ பர்சனாக உங்களுக்கு லைஃப்க்கு தேவையான ஃபைனான்ஷியல் ஸ்ட்ராட்டஜி, ப்ரொடக்டிவிட்டி ஸ்ட்ராட்டஜி, பர்சனல் க்ரோத் ஸ்ட்ராட்டஜி எல்லாத்தையும் பற்றி போடுவோம். நீங்கள் ஒரு பர்சனல் க்ரோத் அண்ட் லாங் டேர்ம் சக்ஸஸை பிலீவ் பண்ணுற ஒரு பர்சனாக இருந்தீங்கன்னா இந்த சேனல் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்க போகுது. So make sure to subscribe to this channel and let's get into the video. And first, watch productivity apps. Productivity apps na உங்களோட டே டு டே லைஃப்ல ஆர்கனைசிங் பண்றதுக்கு, டைம் மேனேஜ்மெண்ட் பண்றதுக்கு அண்ட் ஒரு விஷயத்துல உங்களை ஃபோக்கஸ் பண்ண வைக்கிறதுக்கு தான் மெயினா ப்ரொடக்டிவிட்டி ஆப்ஸ் நம்ம யூஸ் பண்ணுவோம். அண்ட் நான் யூஸ் பண்ண ஃபர்ஸ்ட் ஆப் என்னன்னா நோஷன். அண்ட் ஃபர்ஸ்ட் நான் நோஷனை யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணும்போது எனக்கு ரொம்பவே காம்ப்ளிகேட்டடா இருந்துச்சு. என்னடா இது அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அண்ட் நான் நோஷனை பத்தி நான் அவ்வளோ விஷயம் தெரிஞ்சுக்கிட்டேன். எனக்கு தெரிஞ்சுக்க எனக்கு ரொம்பவே ஈஸியாக இருந்துச்சு. இதை வந்து நிறைய பேர் செகண்ட் பிரெயின்ன்ற கூட தராங்கன்ற மாதிரி நினைச்சேன். பட் இட் ரியலி இஸ் அ செகண்ட் பிரெயின் ஃபார் மீ. நோஷன்றது ஒன்றுமே இல்லை, ஜஸ்ட் உங்கள் டே டு டே லைஃப்பில் என்ன விஷயம் நடந்தாலும் நீங்கள் நோஷனில் ஆர்கனைஸ் பண்ணலாம். எக்ஸாம்பிள் ப்ராஜெக்ட்ஸ், நோட்ஸ் டேக்கிங் அண்ட் என்னோட வீக்லி ஷெடியூல், என்னோட டே டு டே லைஃப் ஷெடியூல், என்னோட டே டு டே டாஸ்க் எல்லாமே பிளா எல்லாமே நான் நோஷனில் வச்சுருக்கேன். இட்ஸ் சச் எ யூஸ்ஃபுல் ஆப் கைஸ். இதை பற்றி நான் ஒரு டுட்டோரியல் வேணும்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். நான் ஷோராக நோஷன் டுட்டோரியல் போடுறேன். அண்ட் தமிழ்நாட்டில் தான் நோஷனை பற்றி மேக்ஸிமம் நாலேஜ் யாருக்கும் இல்லை. யூஎஸ்லாம் நிறைய பேர் அவங்க டே டு டே லைஃப்பை ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு நோஷன் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. நோஷன் இஸ் சச் எ வண்டர்ஃபுல் ஆப் கைஸ். நான் ட்ரெல்லோ, ஏர் டேபிள் அந்த மாதிரி நிறைய ஆப்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். பட் நோஷனை கம்பேர் பண்ணும்போது ஏர் டேபிள், ட்ரெல்லோலாம் ஒன்றுமே இல்லை. ட்ரை டு யூஸ் நோஷன். செகண்ட் ஆப் கூகுள் கேலண்டர். கூகுள் கேலண்டர்ன்றது வந்து உங்களோட மொபைலில் ஆல்ரெடி இருக்கிற விஷயம் தான். கூகுள் கேலண்டர் நான் எதுக்கு யூஸ் பண்ணேன்னா, நான் என்னென்ன டாஸ்க் பண்ணுறதுக்காக, ரிமைண்டருக்காக நான் யூஸ் பண்ணேன். என்னோட கூகுள் கேலண்டர் நான் நோஷனோட கனெக்ட் பண்ணி வச்சுப்பேன். ஸோ நான் நோஷனில் என்ன ஷெடியூல் பண்ணாலும் கூகுள் கேலண்டரில் எனக்கு ரிமைண்டர் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஸோ அகேன் நோஷன் இஸ் பெட்டர். ட்ரை டு யூஸ் நோஷன் அண்ட் ஆல்சோ கூகுள் கேலண்டர். அண்ட் தேர்ட் ஆப் ஸ்க்ரீன்ஸன். இது என்னோட இன்ஸ்டாகிராம் டிஸ்ட்ராக்ஷன் அண்ட் வாட்ஸ்அப் டிஸ்ட்ராக்ஷன், அதிகமாக நான் கேம் விளையாடுற டிஸ்ட்ராக்ஷன் எல்லாம் ரொம்பவே தடுத்துச்சு. இதை பற்றி நான் சொன்ன உடனே உங்களை எல்லாத்தையுமே ஒரு ஸ்ட்ரைக் ஆகும். இதுதான் வந்து மொபைல்லே டிஃபால்ட்டாக கொடுக்குற விஷயமாச்சு அப்படின்னு. பட் ஸ்க்ரீன்ஸன் இஸ் மச் டிஃப்ரெண்ட் கைஸ். நீங்கள் ஸ்க்ரீன்ஸனில் இன்ஸ்டாகிராமுக்கு 1 hour நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா அந்த 1 hour கழிச்சு நீங்கள் யூஸ் பண்ணணும்னா அதுக்கு பர்மிஷன் கேட்கும். ஆப்பை யூஸ் பண்ணும்போது நடுவில் நீங்கள் இந்த ஆப் யூஸ் பண்ணுமான்னு கேட்கும். அதுலேயே நீங்கள் அந்த ஆப் யூஸ் பண்ணாமல் நீங்கள் வெளியே வந்துடுவீங்க. அண்ட் நான் அப்படி தான் ஸ்க்ரீன்ஸன் யூஸ் பண்ணும்போது 1 hour செட் பண்ணேன். பட் அடிஷ்னலாக ஒரு 2-3 days வந்து நான் 7 minutes எக்ஸ்ட்ரா கொடுத்துட்டு தான் இருந்தேன். பட் அதுக்கப்புறம் எனக்கு வந்து இன்ஸ்டாகிராம் நான் எதுக்கு யூஸ் பண்ணுறேன் அப்படின்ற ஒரு கொஸ்டின் வரும்போது நான் இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ணுறது ஸ்டாப் பண்ணிட்டேன். இது ஸ்க்ரீன்ஸன் தான் நீங்கள் யூஸ் பண்ணணும் இல்லை, நிறைய ஆப்ஸ் இருக்குது. நான் யூஸ் பண்ண ஸ்க்ரீன்ஸன் தான். அண்ட் இந்த ஆப்பை நீங்கள் யூஸ் பண்ணுறதுனால உங்களுக்கு இருக்கிற ஃப்ரீ டைமை நீங்கள் கண் கூட பார்க்கலாம். பிகாஸ் இன்ஸ்டாகிராம் அண்ட் யூடியூப் கேம்ஸ் தான் என்னோட மெயின் டிஸ்ட்ராக்ஷனாக இருந்துச்சு. அதை நான் தடுத்ததுலேருந்து எனக்கு எவ்வளோ டைம் இருக்குன்றது தான் நான் ஃபீல் பண்ண ஆரம்பிச்சேன். அண்ட் ஃபோர்த் ஆப் ஃபாரஸ்ட். இந்த ஃபாரஸ்ட் ஆப்பை நான் ஏதாச்சும் ஒரு விஷயத்தில் ஃபோக்கஸ்டாக கான்சன்ட்ரேட் பண்ணுறதுக்காக நான் யூஸ் பண்ணுவேன். எக்ஸாம்பிள், இந்த சேனலுக்காக நான் ஸ்கிரிப்ட் எழுதுறதுக்கு ஃபோக்கஸ்டாக ஸ்கிரிப்ட் தேவைப்படும். அந்த டைமில் நான் ஒரு 1 hour நான் ஃபாரஸ்ட்டில் ஃபோக்கஸ்டாக நான் செட் பண்ணிட்டேன்னா எனக்கு வந்து கால்ஸ், நோட்டிஃபிகேஷன் எதுவுமே எனக்கு வராது. அண்ட் நீங்கள் இந்த ஆப் செட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் அந்த டைமில் ஃப்ரீயாக இருக்கீங்களான்றதை மட்டும் செக் பண்ணிக்கோங்க. நிறைய பேருக்கு ஃபோக்கஸ்ன்றது தான் வந்து மிஸ் ஆகுது. நான் வந்து ஏதாச்சும் ஒரு விஷயத்தை பற்றி ஸ்டடி பண்ணணுன்னாலோ இல்லை நான் ஒரு புக்கை ரீட் பண்ண போகிறேனாலோ நான் வந்து இந்த ஃபாரஸ்ட்டை ஆன் பண்ணி வச்சுட்டு போயிடுவேன். இது நீங்கள் ஃபாரஸ்ட் தான் யூஸ் பண்ணணும் இல்லை, ப்ரொமோடோரோ கிளாக் இந்த மாதிரி நிறைய இருக்குது நீங்கள் ஃபோக்கஸ்டாக யூஸ் பண்ணுறதுக்கு. நான் யூஸ் பண்ணுறது ஃபாரஸ்ட். அண்ட் நான் இப்போ மென்ஷன் பண்ண எல்லா ஆப்புமே ஃப்ரீ தான். நீங்கள் எதுக்குமே காசு கட்டணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் எதுக்குமே வந்து ப்ரீமியம் பே பண்ணணும்னு அவசியம் இல்லை. நான் யூஸ் பண்ணது ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ரீ தான். அண்ட் இந்த 4 ஆப்ஸ் தான் நான் என்னோட லைஃப்பில் வந்து ப்ரொடக்டிவிட்டிக்காக யூஸ் பண்ணது. அண்ட் இந்த வீடியோ ஸ்டார்டிங்கில் சொல்லியிருப்பேன் ஒரு போனஸ் ஆப்பை பற்றி சொல்லுவேன். போனஸ் ஆப் இஸ் மை மணி. மை மணி ஆப் ஒரு ஃபைனான்ஷியல் மேனேஜ்மெண்ட் ஆப். இந்த மை மணி ஆப்பில் என்னோட டே டு டே பட்ஜெட்ஸ் அண்ட் ட்ராக்கிங்கை மேனேஜ் பண்ணிப்பேன். எக்ஸாம்பிள், உங்கள்கிட்ட எவ்வளோ மணி இருக்குது, நீங்கள் எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணுறீங்க, இது எல்லாத்தையும் நீங்கள் ட்ராக் பண்ணலாம். உங்களுக்கு உங்களோட பாக்கெட் மணியோ இல்லை உங்கள் சேலரியோ எப்படி மாயமாக போகுதுன்றதை ஈஸியாக அந்த ஆப் வச்சு ட்ராக் பண்ணிடலாம். அண்ட் என்னோட லைஃப்பை சேஞ்ச் பண்ணுறதுக்கு இந்த ஆப்ஸ்லாம் தான் நான் யூஸ் பண்ணேன். பட் இந்த ஆப்ஸ் எல்லாம் வச்சு மட்டும் உங்களால் ப்ரொடக்டிவாக இருக்க முடியாது. ப்ரொடக்டிவிட்டியை பூஸ்ட் பண்ணுறதுக்கு உங்களோட ரூட் காஸ் என்னன்றதை தெரியணும். உங்கள் ரூட் காஸ் என்னன்றதை பற்றி தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோ மறக்காம செக் பண்ணி பாருங்கள். அவ்வளோதான் இந்த வீடியோ கைஸ். இதை எந்தெந்த ஆப்ஸ்லாம் யூஸ் பண்ணியிருக்கீங்க, உங்களுக்கு இந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சுன்றதை கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். அண்ட் ஒன் திங் கைஸ், அண்ட் உங்களுக்கு நோஷன் டுட்டோரியல் வேணும்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் ஸ்க்ராட்ச்லேருந்து எனக்கு என்னென்னலாம் தெரியுமோ நான் அதை பற்றி நான் சொல்கிறேன். அண்ட் ஸ்டே ப்ரொடக்டிவ். பீஸ்.